இன்னைக்கு வந்து ரவுண்ட் நெக்ல ஒரு சூப்பரான டிசைன் ப்ளவுஸ் பண்ணிடலாமா? அதுக்கு வந்து 3 இன்ச்சு உயரம், 3 இன்ச்சு அகலம் இந்த மாதிரி சம பீஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து நிறைய பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை வந்து முக்கோணமா மடிச்சிட்டு அதை வந்து இன்னொரு மடக்கு மடக்கணும் அப்படின்னா ஒரு சமோசா வடிவத்தில் நம்மளுக்கு கிடைக்கும். இதே மாதிரி இந்த இருக்க பீஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி முக்கோணமா மடிச்சிட்டு அதை வந்து இந்த மாதிரி மடித்தோம் அப்படின்னா ஒரு சமோசா மாடலில் வரும். அது ஃபுல்லாகவே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ரவுண்ட் நெக்கில் தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதை வந்து நம்ம ஒரு தச்ச ப்ளவுஸில் கூட நம்ம இந்த டிசைன் வந்து வச்சுக்கலாம். தைக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் டிசைன் கொடுத்தது அப்படினால நம்ம டிசைன் வச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ணுறதை பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஏற்கனவே வந்து ப்ளவுஸ் வந்து தைச்சிட்டீங்க, ஆனால் ரவுண்ட் நெக்காக இருக்குது, இந்த டிசைன் நம்ம வைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தாராளமாக வைக்கலாம். இப்போ வந்து நம்ம எல்லா பீஸையும் வந்து நம்ம முக்கோணமாக மடித்து வச்சுட்டோம் சமோசா வடிவத்தில். இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இந்த பிசுறுலாம் இல்லாமல் நம்ம ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிசுறு இருந்துச்சு அப்படின்னா நம்ம தைக்கும்போது அடுத்தடுத்து உங்களுக்கு பிரிஞ்சுக்கிட்டே வரும். இந்த மாதிரி பிசுறு இல்லாமல் கட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த லேஸ் வச்சு அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். உங்களுக்கு பிசுறு வெளியில் தெரியாது. இப்போ இந்த ரவுண்ட் நெக்கு நம்ம ஏற்கனவே வந்து வெட்டி வச்சுருக்கோம். வெட்டி வச்சதுல இருந்து கழுத்து பகுதியிலேருந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். 2 இன்ச்சு இல்லை, அந்த ரவுண்டு ஷேஃபு ஃபுல்லாகவே நம்ம லாஸ்ட் வரைக்கும் இந்த ரவுண்டு ஷேப்பை நம்ம கொண்டு வந்துடலாம். ஒவ்வொரு அளவுகளையும் கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அந்த ஷேப் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அளவு வைக்காமல் நீங்கள் அந்த ரவுண்டு ஷேப்பில் வச்சு அடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றி இருக்கும், ஒரு சைடு இறக்கியிருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள் வரவே கூடாது. அதனால நம்ம என்ன பண்ணிடணும்னா டேப் வச்சு அந்த ரவுண்டு ஃபுல்லாகவே 2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அந்த கோடு வந்து லைனாகவே இருக்குது. இப்போ நம்ம ஏற்கனவே வந்து ரெடி பண்ணி வச்ச பீஸை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ரவுண்டு ஷேப்பில் நம்ம வச்சு அடிக்க போகிறோம். ரவுண்டு ஷேப்பில் உள்புறமாக வச்சு இந்த டிசைன் அடிக்க போகிறோம். இந்த மாதிரி வந்து லைனாக வந்து 1 by 1 வச்சு அடிச்சிடலாம். கேப் இல்லாமல் நான் தொடர்ந்து தான் வச்சு அடிக்க போகிறேன். இப்போ நீங்கள் தச்ச ப்ளவுஸில் அடிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் எப்பயும் போலவே பைப்பிங்லாம் கொடுத்து முடிச்சு கையெல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு ரெடியாக இருக்க ப்ளவுஸில் அந்த கழுத்து பகுதியிலேருந்து 2 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இந்த டிசைனை எப்படி வைக்கிறோமோ சேம் மெத்தட் தான் அதுலேயும். நீங்கள் புதுசாக பழகுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன்களை பழகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளோ பெரிய டிசைன் கொடுத்தாலும் நீங்கள் ஈஸியாக வந்து அடிச்சிருவீங்க. இந்த ரவுண்டு ஷேப் வந்து நம்ம பாதியோட வந்து நிப்பாட்டிடணும். அப்படியே ரவுண்டு ஃபுல்லாகவே வச்சு அடிச்சுட்டு போயிடக்கூடாது. நம்ம சென்டர் வந்தோடனே நிப்பாட்டிட்டு அந்த பொசிஷனை அப்படியே திருப்பி மாற்றி மறுபடியும் இந்த பக்கம் அடிக்கணும். உங்களுக்கு நான் அடித்து காமிக்கிறேன் பாருங்கள். அந்த மடிப்பு பகுதி ஓப்பனாக இருக்க பகுதியை வந்து கீழ் வாக்கில் வச்சுட்டு மேலேருந்து வரும்போது இந்த சைடு வரும்போது அப்படியே வந்து மாற்றி வைக்கணும். இது வரைக்கும் இந்த மாதிரி வச்சுருக்கோமா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் சைடு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து அந்த பக்கம் உள்ள பீஸை பார்த்தபடிக்கு இந்த 2வது பீஸு நம்மளுக்கு இருக்கணும். அப்போ தான் இந்த ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு வச்சதுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் அப்படியே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இங்கிட்டிருந்து வரும்போது அது தலலக்கா மாதிரி இருக்கும். அதனால் அந்த நடு சென்டர்லேருந்து இந்த பகுதியை நம்ம மாற்றி வச்சு அடிக்கணும். இந்த இடத்துல வந்து கவனமாக கவனிச்சுட்டு அந்த தைங்க. ஒரே சேம் மெத்தடாக தச்சிடாதீங்க, அது தலலக்கா இருக்க மாதிரி ஆயிரும். இப்போ இந்த ரவுண்டு ஷேப் ஃபுல்லாகவே வச்சு அடிச்சுட்டு உங்களுக்கு நான் நடுவில் வந்து அந்த கேப்பை வந்து என்ன பண்ணணும் அப்படின்றத காமிக்கிறேன். இந்த ரவுண்ட் ஷேப் ஃபுல்லாகவே நம்ம பார்த்து அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சேமாக தெரியுது. நடுவில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேப் இருக்குது. அப்போ சென்டரில் கரெக்டாக வச்சுட்டு இந்த முக்கோணம் வந்து அந்த சென்டரை பார்த்தபடிக்கு இருக்க மாதிரி நம்ம வச்சு அடிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் தெரியாது. அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் நெருக்கமாக வச்சுட்டு இந்த ரவுண்டு ஷேப்பை நம்ம முடிச்சுக்கலாம். முடிச்சுட்டு இன்னும் பிசுறுகள் லைட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம லேஸ் கொடுத்து அடிச்சிடலாம். இதை வந்து நீங்கள் ஒரு டிசைன் பார்த்த உடனே நீங்கள் ஈஸியாக தைச்சிடலாம். ஒரு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கூட இந்த டிசைன் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். இந்த பிசுறெல்லாம் இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த லேஸை வச்சு அது மேலே அடிச்சிடலாம். லேஸ் வச்சு அடிக்கும்போது அந்த லேஸ் வந்து நம்ம இழுத்து பிடிக்கவே கூடாது. நம்ம லூஸாக விட்டுட்டு அந்த ரவுண்டு ஷேஃபுக்கு கரெக்டாக கொண்டு வரணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு இழுத்து பிடிச்சி தைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரவுண்டு ஷேப் வரும்போது உங்களுக்கு இழுத்த வாக்கில் இருக்கும். அந்த லேஸை வந்து நீங்கள் பிடிச்சதே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து நீங்கள் லூஸாக விட்டு அந்த ரவுண்டு ஷேஃபை அடிச்சிங்க அப்படின்னா அந்த ஷேப் நம்மளுக்கு கரெக்டாக வரும். நிறைய பேர் என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா அந்த லேஸ் தைக்கும்போது இழுத்து பிடிச்சிட்டு அந்த ரவுண்டு ஷேப்பை கரெக்டாக வைக்காமல் அப்படியே நேர்வாக்கில் தைச்சிட்டு போயிடுறீங்க.
அப்போ நம்மளுக்கு ப்ளவுஸாக பார்க்கும்போது அந்த ரவுண்டு ஷேப்பு நம்மளுக்கு கரெக்டாக வராது. நம்ம தைக்கும் போதே அந்த ரவுண்டு ஷேப்பை எடுத்து வச்சுட்டு நம்ம தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஷேப் மாறாமல் இருக்கும். இப்போ லேஸ் வச்சு அடிச்சாச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அயன் பண்ணி விட்டுருங்க. அயன் பண்ணும்போது அந்த இடம் வந்து தூக்குறாப்புல இல்லாமல் நல்ல படிமானமாக உங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி அயன் பண்ணி விட்டுருங்க. பாசி வச்ச பின்னாடி அயன் பண்ணீங்க அப்படின்னா அந்த பாசியில் உள்ள அந்த க்ளீட்லாம் வந்து அந்த அயன் பண்ணும்போது போயிடும். இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி கூட இன்னொரு டிசைன் கூட இதில் வச்சுக்கலாம். ஒரு டிசைனை பார்த்துட்டு இன்னொரு டிசைன் கூட நீங்கள் பழகிடலாம். நம்ம அப்படி வைக்கலாம். அப்படியே சமோசாவிலேயும் நம்ம ஒரு பாசி வச்சு தைக்க போகிறோம். இந்த ரவுண்டு ஷேப் ஃபுல்லாகவே உங்களுக்கு தைச்சிட்டு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஒவ்வொரு தையலுக்கும் வந்து நம்ம இந்த மாதிரி லாக் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தூக்காமல் நல்லா நின்றுக்கிறோம். இப்போ இந்த பாசி வச்சு முடிச்ச பின்னாடி நம்ம எப்பயும் போல் ப்ளவுஸ் எப்படி தைப்போமோ அதே மாதிரி கையெல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு சைடு அடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ப்ளவுஸ் வந்து ரெடி ஆயிரும். இந்த ப்ளவுஸை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த இடத்துல புரியலை அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். புரிஞ்சது அப்படின்னா புரிஞ்சது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய டிசைன் ப்ளவுஸ் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, அதையும் போய் பாருங்கள். இப்போ ப்ளவுஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். அந்த கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அந்த பெப்சி ப்ளூ கலருக்கு ராமர் க்ரீன் வச்சு நம்ம செம்மையாக வந்து ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி உங்களுக்கு வந்து ஈஸியான முறையில் நிறைய டிசைன் ப்ளவுஸ் வீடியோ அடுத்தடுத்து வரும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நிறைய டிசைன் ப்ளவுஸ் வீடியோ நம்ம சேனலில் வரும். இப்போ அது வந்து சாரீ எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். இந்த மாதிரி சாரீ வந்து ராமர் க்ரீனில் இந்த மாதிரி இருக்குது. இந்த கலர் காம்பினேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். செம்மையாக அந்த கலரோல்லாம் கொடுக்கும்போது நம்மளுக்கு அந்த பளிச்சுன்னு சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.